வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கத்தரிக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். எப்போதுமே நீங்கள் கத்தரிக்காய் சாப்பிட்றீங்க அப்படின்னா பிஞ்சு கத்தரிக்காய்களை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முற்றிய பெரிய காய்கள் உங்களுடைய உடல் நலத்திற்கு தீங்குகள் விளைவிக்கக்கூடியதாக இருக்கலாம். அதே போல் உங்களுக்கு அந்த உடல் சூடு, உடல் வெப்பமெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள்லாம் கத்தரிக்காயில் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு அந்த புண்கள், காயங்களை ஆறாமல் பண்ணிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா உடல் சூடு பிரச்சனைகளை ஏற்படுத்தி உங்களுக்கு நிறைய பக்க விளைவுகளை கத்தரிக்காய் கொடுக்கலாம். அதனால் பிஞ்சு கத்தரிக்காய்களை சாப்பிடுங்க. எப்போதும் அளவாக கத்தரிக்காயில சாப்பிடுங்க. கத்தரிக்காய்கள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மலச்சிக்கல் பிரச்சனைகள் விடுபடுவதற்கு கத்தரிக்காய் நம்முடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காம இருக்கிறது, போதுமான அளவுக்கு நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்காம இருக்கிறது, அதே போல நீண்ட நேரம் இரவு நேரங்களில் தூங்காம இருக்கிறது, அதிகமாக உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறை, இது போல காரணங்களால பலருக்குமே மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கத்தரிக்காயை கூட்டாக வைத்துக்கொண்டு இல்லை பொரியலாக வைத்துக்கொண்டு தங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா செரிமான கோளாறுகள் அவங்களுக்கு நீங்கும். உடலில் நீர் சத்தை அதிகரித்து மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குடல்களில் மலம் இறுகி போகக்கூடிய பிரச்சனையை தடுத்து இயற்கையான ஒரு மலமிளக்கியாக கத்தரிக்காய் நமக்கு செயல்படும். நம்ம உணவுகள் சாப்பிடுவோம், அந்த உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து நமக்கு வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், இது மாதிரி எதுவுமே இல்லாமல் செரிமான மண்டலத்தை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, நீர் சத்து கத்தரிக்காயில் நிறைந்திருக்கின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்கு ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய உறுப்பாக இதயம் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இதயத்தில் சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டு இதயம் பாதிப்பு ஏற்படுவது, இதயம் தற்காலிகமாக செயலிழந்து போவது கூட இந்த மாதிரி ஒரு ஆபத்தான அறிகுறிகள்லாம் இருக்கலாம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கத்தரிக்காய் அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய ஒரு விதமான வேதிப்பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கு பெயர் பெற்றது. ஸோ இயற்கையாகவே இது உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால்களை நீக்கி இதய தசைகளை வலுப்படுத்தும். ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய அடைப்புகளை கத்தரிக்காய் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுடைய ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கொழுப்புகளை ரிமூவ் பண்ணிடும். ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதன் மூலமாக சீரான அளவில் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது மாரடைப்பு, பக்கவாதம், இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த விதமான கொரோனரி இதய பாதிப்பு நோயும் உங்களுக்கு ஏற்படாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதய துடிப்பு சீராக இருந்துகிட்டே இருக்கும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் சீரான அளவில் கத்தரிக்காயில் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நலமாக நீங்கள் இருக்கலாம். சிறுநீரக கற்கள், அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கெல்லாம் கத்தரிக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். தண்ணீர் அதிகம் குடிக்காமல் இருக்கிறது, உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய நீரை நீங்கள் குடிக்கிறது, இது போல காரணங்களால இன்னை வரைக்கும் பலருக்கும் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகுது, கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை கியூர் பண்ணுறதுக்கு அவங்க கத்தரிக்காய் எடுத்துக்கலாம். கத்தரிக்காய் அடிக்கடி தங்களுடைய உணவுகளை சமைத்து சாப்பிட்டு வரும்போது சிறுநீரக கற்கள் கரைந்து சிறுநீரகங்களினுடைய நலம் மேம்படும். அதுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் ஏற்படாது, கிட்னி ஸ்டோன்ஸும் உருவாகாது. உருவாகி இருக்கக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒட்டுமொத்தமாக உடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை ஒட்டுமொத்தமாக நம்ம அந்த சிறுநீரகம் வழியாக வெளியேற்றி கொள்ளலாம். நம்மளுடைய அந்த கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக செய்யறதுக்கெல்லாம் கத்தரிக்காய் நமக்கு ஹெல்ப் பண்ணும். மூலம் தொடர்பான புண்கள் சரியாகுவதற்கெல்லாம் கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். அதிகமாக காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது, தொடர்ந்து ஒரே நேரத்தில் உட்காந்து நீண்ட நேரம் ஒர்க் பண்றது, நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனைலாம் நமக்கு இருக்கு அப்படின்னாலே இந்த மாதிரி மூலம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ எப்படிப்பட்ட மூல நோயுமே வாரத்தில் 2 முறை நீங்கள் கத்தரிக்காய் சமைத்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மூல நோய்கள் நல்ல நிவாரணம் கிடைக்கும். புண்கள் உங்களுக்கு ஆறிடும். ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த ஃபைல்ஸ் ப்ராப்ளமே உங்களுக்கு வராது. ஸோ அது வந்திருந்தது அப்படின்னா அந்த புண்களை கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் வாரத்தில் 2 முறை கத்தரிக்காயை நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். சுவாசம் சார்ந்த கோளாறுகள் தீர்ந்து போவதற்கு கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். நாம் அன்றாடம் சுவாசிக்கக்கூடிய காற்றில் கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகளும் மாசுக்களும் அதிகமாக இருக்கு. இவை எல்லாமே நம்ம சுவாசிக்கும் போது நமது நுரையீரல்களுக்கு சென்றுடும். கத்தரிக்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நுரையீரல் தூய்மை அடைய ஆரம்பிக்கும். சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சாதாரணமாக சளி, இருமல், ஜலதோஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்துமா பிரச்சனை, மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்படக்கூடிய எம்போசிமா பிரச்சனை, காச நோய், இதையுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஒட்டுமொத்தமாக அந்த நுரையீரலில் எந்த விதமான
தூசுகளும் இல்லாமல், கழிவுகள் எதுவும் இல்லாமல் நுரையீரல் வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நுரையீரல் காற்று பாதையில் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்பட்டிருக்காது. ஒட்டுமொத்தமாக அந்த சுவாச மண்டலமே ஆரோக்கியமாக உங்களுக்கு இயங்க ஆரம்பிக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கத்தரிக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னா கத்தரிக்காய் எடுத்துக்கலாம். கட்டுப்பாடு இல்லாமல் எந்த வகையான உணவுகளையுமே உண்பது, சரியான உடற்பயிற்சி மேற்கொள்ளாமல் இருக்கிறது, இது எல்லாமே உடல் பருமனுக்கு வழிவகுக்கும். ஸோ இதுதான் அதிக காரணம். இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னா அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு எப்படியெல்லாம் பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய வெயிட்டை வந்து குறைக்கலாம் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ நீங்கள் வாரத்தில் 2 அல்லது 3 முறை கத்தரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது அதிகப்படியான கலோரிகள் வந்து இதில் கிடையாது, குறைந்த கலோரிகள் தான் இருக்குது. ஸோ இது வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணி நிறைய உணவுகளை உங்களை சாப்பிடாமல் ஸ்டாப் பண்ணிடும். நிறைய உணவுகள் நீங்கள் சாப்பிடாமல் உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுறதால நீங்கள் வந்து எந்த உணவுகளையும் எடுத்து வெயிட் ஆக மாட்டீங்க. அதே போல் கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத கொழுப்புகளை எரித்து கொண்டு தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் குறைக்கப்பட்டு உங்களுக்கு அந்த கொழுப்புகள்லாம் வந்து உங்களுக்கு கரைக்கப்பட்டு விடும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கத்தரிக்காய் வந்து கொடுக்கும். ஸோ தொடர்ந்து இந்த நன்மைகளை பெறணும் அப்படின்னா கத்தரிக்காய் வந்து உணவுகளை சேர்த்துக்கோங்க. கூடுமான வரைக்கும் பிஞ்சு கத்தரிக்காயில் சாப்பிடுங்க. அளவாக கத்தரிக்காயில் சாப்பிட்டு நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.